Shorten Tamil Senior Grade, August 2017. Get ready for the dictation. 10 seconds. 5 seconds. Get ready. Start. மாண்புமிகு தலைவர் அவர்களே, நேற்று நான் இந்த அவையில் பேசியதை தொடர்ந்து சில கருத்துக்களை சொல்ல விரும்புகிறேன். விவசாயத்துறையில் கடந்த 4 ஆண்டுகளாக ஏற்பட்டுள்ள ஒரு பெரும் புரட்சியை இந்த அவையின் கவனத்துக்கு கொண்டு வந்தேன். அதன் விளைவாக நாம் இன்று உணவு உற்பத்தியில் தன்னிறைவு பெற்றிருக்கிறோம் என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். ஒருவேளை இன்னும் சில ஆண்டுகளில் வெளி மாநிலங்களுக்கு உணவு பொருள்களை அனுப்பும் நிலையை அடைவோம் என்று எதிர்பார்க்கிறோம். இவ்வாறு உணவு உற்பத்தியில் உச்ச நிலையை அடைய காரணம் அரசின் நல்ல கொள்கைகளும் அவைகளை தீவிரமாக அமல்படுத்தியதும் என்பதை யாரும் மறுக்க முடியாது. இன்று விவசாயிகளுக்கு ஊக்கம் அளிப்பவை அவர்களுக்கு கொடுக்கப்படும் குறுகிய கால கடன்கள் மற்றும் நீண்ட கால கடன்கள் ஆகும். இவை விவசாயிகள் வட்டி கடைக்காரர்களை தேடி அலையாமல் காத்து அவர்களை நல்ல முறையில் ஈடுபடுத்தி கொண்டிருக்கின்றன என்பது குறிப்பிடத்தக்கது. இத்துறையில் நில வள வங்கிகள் ஆற்றிய பணியை யாரும் குறைத்து மதிப்பிட முடியாது. இன்னும் ஒவ்வொரு ஊராட்சி ஒன்றியத்திலும் இன்றுள்ள நிலையை உறுதிப்படுத்த மிக விரைவில் மேலும் நிலவள வங்கிகளை ஏற்படுத்தி விவசாயிகளுக்கு கடன் வசதியை அதிகப்படுத்தி கொடுக்க வேண்டுமென்று கேட்டுக்கொள்கிறேன். அடுத்தபடியாக ஆளுநர் உரையில் விவசாய பல்கலைக்கழகம் ஏற்படுத்துவது குறித்து குறிப்பிடப்பட்டிருக்கிறது. உண்மையில் நாம் விவசாய புரட்சியில் ஈடுபட்டிருக்கும் இந்த நேரத்தில் அந்த பல்கலைக்கழகம் ஏற்படுத்துவது அந்த புரட்சியின் உச்ச நிலையை காட்டுகிறது என்று கருதுகிறேன். மதுரையில் ஒரு விவசாய கல்லூரியும் கோவையில் உள்ள விவசாய கல்லூரியும் விஞ்ஞான முறையில் ஆராய்ச்சிகள் நடத்தி அதிக விளைச்சல் கொண்டு வரும் புதிய நெல் ரகங்களை கண்டுபிடித்து உணவில் தன்னிறைவு நிலையை அடைந்திருக்கிறோம் என்றால் அந்த பல்கலைக்கழகம் ஏற்பட்ட பிறகு விவசாய துறையில் இன்னும் பெரிய மாற்றத்தை எதிர்பார்க்க முடியும். இப்போது கோவையில் ஏற்பட போகும் பல்கலைக்கழகம் 2 கல்லூரிகளை மட்டும் கொண்டதாக இருக்கிறது. திருச்சியில் ஒரு கல்லூரி ஏற்படுத்தப்படும் என்று அறிகிறேன். இன்னும் பல விவசாய கல்லூரிகள் பல பகுதிகளில் ஆரம்பிக்கப்பட வேண்டுமென்று நான் இதற்கு முன்பே சொல்லி இருக்கிறேன். பல தொழில் கல்வி கல்லூரிகளை ஆரம்பித்து கொண்டு போகும்போது தொழில் கல்வி பயின்றவர்களிடம் வேலையில்லா திண்டாட்டம் அதிகப்படும் சூழ்நிலை பார்க்கிறோம். எனவே விவசாய பட்ட இளைஞர்களை வேலையில்லா திண்டாட்டத்துக்கு ஆளாக்க கூடாது. அந்த நிலையில் மேலும் கல்லூரிகளை திறப்பது சிறப்புடையதானது என்ற கருத்து நிலவலாம். ஆனால் நான் சொல்லும் விவசாய கல்லூரி வெறும் பட்டதாரிகளை உற்பத்தி செய்யும் கல்லூரியாக இல்லாமல் விவசாய வேலையில் ஈடுபட்டுள்ள வயது வந்தவர்களுக்கு அவர்களுடைய ஓய்வு நேரத்தில் 2
அல்லது 3 மணி நேரம் கற்பித்து பிறகு டிப்ளமோ அல்லது சான்று அறிக்கை கொடுக்கும் கல்லூரியாக இருக்க வேண்டுமென்று கேட்டுக்கொள்கிறேன். மதுரை விவேக் கூட்டமைப்பிலிருந்து கோவை சுந்தரம் கூட்டமைப்புக்கு எழுதும் கடிதம். அன்புடையீர், எங்களுடைய புது இயந்திரத்தை அறிமுகப்படுத்தி நாங்கள் எழுதிய கடிதத்திற்கு தாங்கள் அனுப்பியுள்ள பதிலிலிருந்து அந்த இயந்திரத்தை சந்தையில் நிலைநாட்ட தாங்கள் முழு முயற்சி செய்ய விருப்பம் உள்ளவர்களாய் இருக்கிறீர்கள் என்பது தெரிகிறது. அந்த இயந்திரத்தின் வலிமையான நிர்மாணமும் போட்டியிடத்தக்க விலையும் நமது நாட்டில் நிலையானதும் அதிகரிப்பதுமான விற்பனையை உறுதி செய்யும் என்று நினைக்கிறோம். அதே நேரத்தில் ஏதேனும் ஒரு விவேகமான விளம்பரம் விற்பனை போக்கை விரைவுபடுத்தும் என்றும் அதற்கான செலவை முற்றிலும் நீங்களே ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று கேட்பது நியாயமல்ல என்றும் நாங்கள் நினைக்கிறோம். விலை மேன்மையான முறையில் கணக்கிடப்பட்டுள்ளது. ஆகையால் எங்களுடைய சரக்குகளின் மீதான தரகு தொகை கடினமாக இருக்கும். இருப்பினும் ஆரம்ப விளம்பர செலவுக்காக 1000 ரூபாய்க்கு கடன் வரவு வைக்க நாங்கள் தயாராய் உள்ளோம். இந்த கோரிக்கையை தாங்கள் ஏற்றுக்கொண்டால் இது குறித்து தாங்கள் மேற்கொண்டு என்ன நடவடிக்கை எடுக்க போகிறீர்கள் என்பதை உடனே தெரிவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். தங்கள் நம்பிக்கையுள்ள ஸ்டாப்.